பஸ்கா ஆட்டுக்குட்டியும் கல்வாரியும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களை எகிப்து அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்க தேவன் பயன்படுத்திய ஒரு மாபெரும் ஆயுதம் பஸ்கா ஆட்டுக்குட்டி, பாஸ் ஓவர் லேம்ப். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டிக்கும் 1500 வருஷங்களுக்கு அப்புறம் கல்வாரியில் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டிக்கும் இருக்கும் இந்த ஆழமான தொடர்பை பார்த்தால் நீங்கள் உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீர்கள். தேவன் மோசேக்கு ஒரு சட்டம் கொடுத்தார். நிசான் மாதம் 10ஆம் தேதியில் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். 14ஆம் தேதி வரைக்கும் அதை வீட்டிலே வைத்து பரிசோதிக்க வேண்டும். அதில் எந்த குறையும் பழுதும் இருக்கக்கூடாது. சிலுவை மரத்திற்கு சரியாக 4 நாட்களுக்கு முன்பாக இயேசு எருசலேமுக்குள் நுழைந்தார். அந்த 4 நாட்களும் பிலாத்து, பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள் என்று எல்லோரும் அவரை பல கேள்விகள் கேட்டு பரிசோதித்தார்கள். பிலாத்து கடைசியாக என்ன சொல்கிறார்? இவனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன். ஆம், நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி பழுதற்றது என்று முழுமையாக பரிசோதித்து நிரூபிக்கப்பட்ட பின்புதான் சிலுவைக்கு சென்றது. யாத்ராகமம் 12:46 தேவன் ஒரு கண்டிப்பான கட்டளையை கொடுத்தார். அந்த ஆட்டுக்குட்டியின் ஒரு எலும்பையும் நீங்கள் முறிக்க கூடாது. இப்போது சிலுவைக்கு வருவோம். ரோமர்கள் சிலுவையில் அறையப்பட்டவர்களை சீக்கிரம் மறிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய கால்களை முறிப்பது வழக்கம். 2 கள்ளர்களின் கால்களையும் முறித்தார்கள். ஆனால் இயேசுவின் அருகே வந்தபொழுது அவர் ஏற்கனவே மரித்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. யோவான் 19:36 சொல்கிறது, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட ஒரு நிழல் அங்கே அப்படியே நிஜமாக மாறிய தருணம் அது. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எதை கொண்டு கதவின் இலைக்கால்களில் பூச வேண்டும்? யாத்ராகமம் 12:22 சொல்கிறது, ஈசோப்பு கொழுந்துகளில் கொத்தை எடுத்து அதை இரத்தத்தில் தோய்த்து பூச வேண்டும். சிலுவையில் இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னபோது ரோமர்கள் காடியை ஒரு கடற்பஞ்சில் நிரப்பி அதை எதில் வைத்து கொடுத்தார்கள் தெரியுமா? யோவான் 19:29 சொல்கிறது, ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாய்க்கு எட்டும்படி கொடுத்தார்கள். எகிப்தில் எந்த ஈசோப்பு தண்டு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பூச பயன்படுத்தப்பட்டதோ அதே ஈசோப்பு தண்டு கல்வாரியிலும் இடம்பெற்றது. என்ன ஒரு துல்லியமான தெய்வீக வடிவமைப்பு! 1 கொரிந்தியர் 5:7 பவுல் ஆணித்தரமாக சொல்கிறார், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டாரே. எகிப்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இஸ்ரவேலர்களை மரண தூதனிடமிருந்து காத்தது. இன்று கல்வாரியில் அடிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தம் நம்மை நித்திய மரணத்திலிருந்து காப்பாற்றியது.